வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது திஸ் இஸ் யுவர் அருள் மல்லி சீரியல் ரிவ்யூ. வாங்க போலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமாங்க, நம்ம மல்லி சீரியல் விஜயை கொத்தோட தூக்கி கும்மி அடிக்கிறாங்க நம்ம போலீஸ். இதுக்கெல்லாம் யார் காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், வேற யாரும் இல்லைங்க, நம்ம விஜய் தான். ஏன்னா சென்டிமெண்டா மல்லி கிட்ட பேசி அதுக்கப்புறம் மைண்டை வேற இடத்துல ஃபோக்கஸ் கொடுத்து வண்டியை ஒழுங்காக ஓட்டாம போய் முட்டி தள்ளிட்டாருங்க. டிரைவ் பண்ணும்போது போன் எடுத்து யூஸ் பண்ணாதீங்கடான்னு சொன்னா எவன் கேட்குறான் சொல்லுங்க? வண்டியை ஓட்டும் போது அப்படி என்ன போனு கேட்குது, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அப்படி போன் எடுத்து நோண்டாங்காட்டி தான் பாவம் டீ விற்கிற பையன் அவன் மேலே விட்டு அவன் கீழே விழுந்து ரோடு வர இருக்கிற அந்த சின்ன பேரியர் தடுப்பு சோறில் தலையை விட்டு அவன் மண்டை அடிபட்டு திரும்ப அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போய் போலீஸ் விஜயை கொத்தோட தூக்கின்னு போய் ஒரே ரண கலங்க. ஏன் எதனால அப்படின்ற விஷயத்த பற்றி பேசலாம், பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகல. ஆமாங்க, நம்ம விஜய் மல்லியை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறப்போ மல்லி கிட்ட சொல்கிறாங்க, மல்லி ரொம்ப தேங்க்ஸ் மல்லி, நீ இல்லைனா இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. இப்போ மல்லி சொல்கிறாங்க, வெண்பாவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ நான் வந்து இப்படி ஒரு உதவி கூட செய்யலாம், நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி விஜயோட நெஞ்சை அப்படியே சில்லுன்னு ஐஸ் வச்சு தேய்க்கிறாங்க. உடனே விஜய் பார்க்கணுமே அந்த ஃபீலிங்ஸ்லேயே எதுக்கோ ஃபோன் எடுத்து போடணுன்றாரு. எங்க சைக்கிள் அப்படின்னு மல்லி கத்த விஜய் அப்படின்ட்டு விட்டாரு பாருங்க, பிரேக் அடிச்சு. அந்த பையன் சொல்கிறவங்கலாம் அடி இல்லைங்க, சும்மா சைக்கிளில் போயிட்டு லைட்டாக டச் ஆச்சு, பையன் கீழே ஸ்லிப்பாகி விழுந்தான், இவ்வளோதான் மேட்ரு. ஆனால் தலை வந்து பேரியல் அடிப்பட்டதுனால அடிபட்டுருக்கும், இப்படி ஸ்லிப்பாக விழுந்தனால பையனுக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக இல்லைங்க, அதனால தான் விழுந்துட்டான் அப்படி. ஏன்னா அடிச்சடிக்கு பையன் அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு 3 பல்ட்டி போய் அந்த பாறை விழுந்து மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து பெரிய இதாக இருக்கணும், அதுதான் ஆக்சிடென்ட். லைட்டாக போய் டச்சப் ஆகி சைக்கிள் வீல் கூட பெண்ட் ஆகலைங்க, அப்படியே நின்றாங்க, அப்படியே சைடில் சாஞ்சா தலை போய் பட்டுருச்சு. அதனால தான் அவன் பேலன்ஸ் பண்ணி தான் மிஸ் ஆகிருப்பான். ஸோ அவன் பேலன்ஸ் பண்ணல, தப்பு அவன் மேலேன்னு நான் சொல்லலாம். ஓகேங்களா, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது கார் இவங்க எடுத்துகிட்டு போனது லெஃப்ட் சைடு, கரெக்டான ரூட்டில் தான் போனாங்க. பையன் வந்தது அவன் லெஃப்ட் சைடில் வராமல் அவனுக்கு ரைட் சைடில், அதாவது நம்ம போகும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் எந்த வண்டி வரக்கூடாது, ரைட் சைடில் தான் வரணும். இவன் லெஃப்ட் சைடில் வந்து தப்பு பண்ணிட்டான். ஸோ அவன் மேலே டிராஃபிக் ரூல்ஸ் படி தப்பு இருக்குது. ஸோ அவன் தப்பு அவனோட தான் இருக்குது. இருந்தாலும் ஏழை பையன்றதுனால அவனுக்கு ஏதோ பணம் கொடுத்து அவன் மருத்துவ செலவு அந்த மாதிரி பார்த்து உதவுவாங்க, தப்பு இல்லை. அதுக்காக விஜய் கிட்ட நீ தான் தப்பு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு விஜய் பிடிச்சி குனியை வச்சு குத்துனா இதெல்லாம் தப்பு இல்லை, ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஓகேங்களா, அது நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை. கர்ணன் என்ன சொல்லியிருக்காரு, கொடுத்தார் கொடுப்பார், கொடுக்கும் கை கொடுக்கா கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியல இல்லை? ஆமாங்க, நம்ம ஒரு தான தர்மம் பண்ணணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் பண்ணும்போது நம்ம கையாலே நம்மளே கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. கொடுக்கணும்னு எண்ணம் வந்ததுக்கப்புறம் நேரம் காலம் இதுன்னு யோசிக்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த சின்ன நேரத்தில் கூட கொடுக்கணுமா அப்படின்னு சின்ன தடுமாற்றம் வந்தால் கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் இந்தா அப்படின்னு தெரியாமல் கூட நம்மளே போய் கொடுக்கணும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச மூலியமாக யார் மூலியமாக இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து தர்மம் பண்ணலாம், அதுதாங்க தர்மம். அதை விட்டுட்டு நான் ஏன் கையாலே பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் தள்ளப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை காப்பாற்றுறதுல எங்கள் கான்ஸ்டபிள் 10 பண்ணி வாடி செல்லம் போகலான்ட்டு விஜய் போலீஸ் கூப்பிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மல்லி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி இஞ்சுதா, ஏய் நில்றி, என்ன திறந்து விட்டுக்கல நாய் அப்படியே வாக் போகிற மாதிரி போகிறேன், என்ன நினச்சிருக்கேன் நம்ம மனசில் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மல்லி இல்லைங்க என்ன அது அப்படின்னு கேட்க, சரி போகும்போது ஜோடியாக போனீங்களே எங்கே விஜய் அப்படின்னு கேட்க, அதுவா அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, சைக்கிளை முட்டி சைக்கிளை தூக்கி சைக்கிளில் விழுந்து ஒரே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டவனே நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது, என்ன ஆக்சிடென்ட்டா, ஐயோ என்னாச்சு விஜய்க்கு, விஜய் நல்லா தான் இருக்கான், விஜய் முட்டை தான் போய் சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வா இப்பயே நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு சும்மா பிச்சுக்கின்னு குச்சிக்கின்னு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன். அங்கே போயிட்டு ஸ்டேட்டஸ் பாட்டஸ் கிட்டஸ்ன்னு சீனை போட்டு அங்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு வேதனைப்பட்டு ரஞ்சிதா வெளியே வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ரஞ்சிதாவோட நிலைமை எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்குள்ளே என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நண்பர்களே, இன்னைக்கு கம்மலில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது. அந்த ப்ரைஸ் என்னன்றதை ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன் தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க என்னோட ஸ்டேட்டஸில் இது யூடியூப் ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், டாடா, see you, bye bye. அந்த லிங்கை வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலான்னு ஆசை தான், பட் கொடுக்க டைம் இல்லை. பை பாய்.